வள்ளி, வள்ளி, எங்க போய் தொலைஞ்சடி வள்ளி? காலங்காத்தால ஒரு காபி தண்ணி போட்டு கொடுக்க ஆள் இருக்கா வீட்டுல? எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஏங்க எங்க போன வள்ளி? எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கே, காதுலே விழுகலையா? ஒரு பதில் சொன்னாதான் என்ன? ஆமா, ஏன் இப்படி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? முன்னாடி வா. ஒரு காபி தண்ணி போட்டு கொடுத்தா என்னடி? எல்லா சமையலையும் என் தலையில கட்டிட்ட, காபி கூட போட்டு தர மாட்டியா நீ? சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இந்த மனுஷனுக்கு. தூங்கிக்கிட்டு இருந்தா தூங்கு மூஞ்சி கும்பகர்ணே அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாரு. தூங்கி எந்திரிச்சிட்டு இன்னைக்கு இவருக்கு முன்னாடியே வெள்ளனமா எந்திரிச்சு தலை குளிச்சு பூ வச்சு புது ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி வந்து நின்னா ஒரு வார்த்தை கூட சொல்லல. ட்ரெஸ் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன்னு. குளிக்க போறாராம்ல, குளிக்க. இன்னைக்கு வரட்டும், அவரா நானான்னு பாத்துக்கிறேன். எல்லாரும் அசந்து தூங்குறாங்க, நம்மளே காஃபி போட்டுக்கலாம். காஃபி பொடி எங்க இருக்குன்னு தெரியலையே. அம்மா. அடடே, வாமா சின்ன பொண்ணு, எந்திரிச்சிட்டியாமா? ஆமாம்மா, இப்பதான் எந்திரிச்சேன். நீங்க முன்னாலேயே எந்திரிச்சிட்டீங்களோ? இல்லம்மா, நான் எந்திரிச்சேனா. சரி, நீங்கெல்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சேர்த்து காஃபி போடலாமேன்னு வந்தேன். அடடே, என்னம்மா இது? நான் இருக்கும்போது நீங்க ஏன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு? நீங்க போய் டிவி பாருங்க, இல்லைன்னா பேப்பர் படிங்கம்மா. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும்மா, வா, நானும் உனக்கு ஒத்தாசையா இருக்கேன். சும்மாவே உட்கார்ந்துட்டே இருக்கிறது எனக்கே ரொம்ப போர் அடிக்குதுமா. அப்படியா? இந்தாங்க காஃபி. காஃபி சூப்பர்மா. ஆமா, உங்களுக்கு பசங்கள்லாம் எப்படிமா? ஒரு பையன் 2 பொண்ணுமா. இல்லம்மா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சிந்துவ கணக்குல வச்சுதான் 2 பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஒரு பொண்ணுன்னு சொல்றாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பையன் ஃபாரின்ல தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காமா. அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லம்மா, வரன் தேடிட்டு தான் இருக்கோம், சீக்கிரமே கிடைச்சிரும். அப்போ நம்ம நாத்துவுக்கு முறை பையன் சொல்லுங்க. அர்ஜுன் என் தம்பி தான், கூட பிறந்தவன் தான். அவனுக்கு கல்யாணம் நடக்கணும் சிந்து கூட. அப்படியே நடக்கலன்னா முறை பையன் உங்க பையன் இருக்கானே, அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. என்னம்மா நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ படிச்சிருக்க தானே? இப்படியெல்லாம் பேசுறது அநாகரிகம்னு உனக்கு தெரியல? முறப்பையனா? முறப்பையன் அதெல்லாம் எந்த முறையும் கிடையாது. என் பையனை சிந்துவுக்கு கொடுக்கவே முடியாது. இதுக்கு ஏம்மா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? உலக யதார்த்தத்தை தானே பேசுனேன். முறை பையன், அத்தை பையன், மாமா பையன்னா அப்படிதானே சொல்லிக்கிருவோம். ஃபாரின்ல போய் நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்றதுனால இதெல்லாம் மாத்திர முடியாதுல. நான் போய் குளிக்கணும். இந்த பாயிண்ட்ல சிக்கிட்டீங்கல்ல, இனி விடுவேனா நானு? ஏங்க குளிச்சிட்டீங்களா? ஆமா, என்ன சொல்லு. ஏங்க, இன்னைக்கு காலையில இருந்து என்கிட்ட என்ன மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க? மாற்றமா? ஆமாங்க, என்கிட்ட என்ன சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்க? இன்னைக்கு என்ன எனக்கு ஆப்பு வச்சிருக்கான்னு தெரியலையே. எப்பயும் காலையில 8 மணி 9 மணிக்கு நான் உசுப்பி தான் எந்திரிப்பேன். இன்னைக்கு என்னடானா கொஞ்சம் வெள்ளனமாவே எந்திரிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் குளிச்ச மாதிரி தெரியுது. இந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டது உங்க கண்ணுக்கு தெரியுதா? எங்க உங்களுக்கு கண்ணு அவிஞ்சு போச்சான்னு நினைச்சேங்க. ஏண்டி காலங்காத்தால இப்படி பேசுற? இல்ல, புது துணி போட்டிருக்கேன், எப்படி இருக்கு? உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா, எதையுமே சொல்லலையே. இந்நேரத்துக்கு நீ புது சேலை கட்டியிருந்தீன்னு வை, நானே நீ கேட்காம உன்னை கூப்பிட்டு பாராட்டி இருப்பேன். நீ என்னமோ அரையும் குறையுமா சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுற. அதுல நான் என்னத்த சொல்ல, அதுதான் பேசாம இருக்கேன். என்னது அரையும் குறையுமா? முழுசா தானங்க போத்திட்டு உட்காந்துருக்கேன். இருந்துட்டு போட்டுண்டி, எனக்கு அப்படித்தான் தெரியுது கண்ணுக்கு. நாளைக்கு ஒழுங்கு மரியாதையே என் கூட வர்றீங்க. கண் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றோம். தண்ணி பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, பாத்திரம் இவ்வளவு கழுவாம கிடக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன் வள்ளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தீவிரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு. காலையில என்ன வைக்கிறதுனே தெரியலங்க, ஒரே குழப்பமா இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். எப்படியோ என் பொண்டாட்டி சமைக்கிறதுக்கு மனசு மாதிரி உள்ள வந்துட்டா. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வள்ளி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். நீ மனசு மாதிரி இவ்வளவு தூரம் வந்திருக்க பாத்தியா, அதுவே பெரிய விஷயம். மனசு மாதிரி வந்திருக்கேனா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, நீ சமைக்கவே மாட்டேன், நீங்க தான் சமைக்கணும்னு ஒத்த காலில் நிப்ப. இன்னைக்கு என்னடான்னா என்ன சமைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இவ்வளவு நேரம் நிக்கிறியே. பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. இல்ல இட்லி, தோசை எதுனாலும் ஓகே தான் எனக்கு. ஏங்க நிப்பாட்டுங்க. நானே காலையில எந்திரிச்சதுல இருந்து என்னடா ஸ்டேட்டஸ் வைக்கிறதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நின்னா, நீங்க வந்து இட்லியை பண்ணு தோசையை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னானாலும் சரி நீங்க தான் பண்ணணும் கடைசி வரைக்கும். சிந்து, அம்மா. என்னம்மா தங்கம், எந்திரிச்சிட்டியா? ஆமாம்மா, எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு மூஞ்சியை கழுவிட்டு அங்க வா, ஹாலுக்கு காபி குடிப்போம்.
அம்மா இங்க வா, ஏன் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா? அம்மா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? அம்மா நான் திரும்ப ஃபாரினே போயிடலான்னு இருக்கேம்மா. என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க நீ? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு இவ்வளோ நாளாக துடின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. இப்போதான் ஏதோ தேடிட்டு வர்ற, கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம்னு பார்த்தா திரும்பவும் ஒய்யாரமாக அங்கே போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்கிற. இல்லைம்மா, கனடாவில் ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வேலை கிடச்சிருக்குமா, அதான் நான் அங்கேயே போயிடலான் இருக்கேன். வேணா சிந்து, என் கோவத்தை நீ ரொம்ப தூண்டுற. அம்மா நான் ஃபாரின்க்கெலாம் போய் MBA படிச்சிருக்கேன். அப்புறம் வேலைக்கு போகலனா என்னம்மா யூஸ் படிச்சு? அதை நீ காதலிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒருதனை காதலிச்சு அவன் எப்படியோ சொந்தக்காரனா போயிட்டான். சரி பரவாயில்லன்னு நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்தா கடைசி நேரத்தில் வேற எவனையோ மனசுல நினச்சிக்கிட்டு அவனை தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ மயங்கி விழுந்துட்டடி. அந்த நேரத்தில் 4 பேர் கூடியிருக்கிற சபையில் உங்க அப்பாவும் நானும் உங்க அண்ணனும் அண்ணியும் என்ன பாடுபட்டிருப்போம். நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? நடந்த அசிங்கத்துக்கே இன்னும் எங்களுக்கு பதில் தெரியல உங்ககிட்ட இருந்து. அதுக்குள்ள நீ இன்னொரு இடத்துக்கு போறேன்னு சொல்ற. அம்மா இது ஒரு நல்ல வாய்ப்புமா, நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீ என்னைய மிஸ் பண்ணிடுவ. இந்த தடவை மட்டும் உனக்கு கல்யாணம் ஆகாம நின்று போய் நீ வேற எங்கேயாவது காலை தூக்கிட்டு போன என் பணத்தை தான் நீ பாப்ப. நாத்து ஏன் வள்ளி, உனக்கு நான் எப்படிப்பட்ட புருஷன்? உங்களுக்கு என்னங்க குறைச்சலு? நீங்க ஒரு தங்கமான மனுஷங்க. எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஜிம்மு தான் நீங்க. ஏன் அப்படி சொல்ற? இந்த வேலை பண்ணுங்க அந்த வேலை பண்ணுங்க, நீ எந்த வேலையை கொடுத்தாலும் ஒரு நிமிஷத்துல பண்ணி முடிச்சிருவீங்க. இப்ப கூட பாத்திரத்தை நான் விளக்க, நீங்க தான் விளக்குறீங்க. அப்ப வெளியே ஒரு கொலைய பண்ணிட்டு வீட்டுல வந்து பொண்டாடி சொல்ற பேச்செல்லாம் கேட்டா அவன் நல்லவன். அப்படியெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஒருத்தே இல்ல. சரிங்க, வேலையை பாருங்க. சீக்கிரம் தோசையை சுட்டு கொண்டு வாங்க. அக்கா சரி வரட்டும். சீக்கிரம் இந்த பக்கம் வாங்க. ஏன்? எங்க அவ வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன நினைப்பா? சீக்கிரம் வாங்க. அக்கா இங்கதான் இருக்கீங்களா? வா உஷா, கூப்பிட்டியோ? எனக்கு கேட்கல. என்னக்கா வேலையெல்லாம் ஆயிடுச்சா? எங்க உன்னை தொட்டு எல்லா வேலையும் நம்மளே பண்ண வேண்டியதா இருக்கு ஒத்த ஆளா. என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு டைம் ஆகல, கிளம்புங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நின்னுகிட்டே இருக்கேன் உஷா, கொஞ்சம் கூட உட்காரல. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்படியாக்கா? மாமா ஒரு வேலை கூட பண்ணி தர மாட்டாரோ உங்களுக்கு? எங்க இந்த கொடுமையை போய் நான் எங்கேன்னு சொல்லுவேன்? என் தலையெழுத்து அவ்வளவுதான். ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாரு. இங்க நான் வச்ச டம்ளரை அங்க கொண்டு வந்து தர மாட்டாரு. சரி நீ வந்த விஷயத்த சொல்லு உஷா. மிளகா பொடி இருந்தா கொஞ்சம் கொடுங்கக்கா, நான் இன்னைக்கு தான் போய் அரைக்கணும். மிளகா பொடியா? அது எங்கே இவர் வச்சிருக்காருன்னு தெரியலையே. சமைக்கிறவருக்கு தானே தெரியும், என்னை கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? பரன் மேல வச்சிருந்தேன், அத அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். இரு உஷா. ஏங்க எல்லா வேலையும் நீங்க தானே பாத்தீங்க மேடம்? ஏங்க ப்ளீஸுங்க. அவ போனதுக்கு அப்புறம் எதுனாலும் நமக்குள்ள பேசிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் வேணாங்க. ஹால்ல போய் உட்காரு உஷா, மாமா எடுத்துருவாரு. சரிக்கா, கோச்சுக்காதீங்க.